பாசிப்பருப்பில் ஒரு ஹெல்த்தியான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்காங்க. பீஸா பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பேனில் பட்டர், சால்ட், பெப்பர் போட்டு மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம் இதை போட்டு நல்லா லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீஸா பேஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மொத்தமாக ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு ஒரு ஃபோர்க்கால் எல்லா சைடும் நல்லா அந்த மாதிரி குத்திட்டு பீஸா சாஸ், அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ், காளான், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். உடனே இந்த பீஸா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்